நடத்தினர்கள் என்று குரல் எழுப்பி எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் 10 நாட்கள் அவை நடவடிக்கையை ரத்து செய்யப்பட்டார். அவை நடவடிக்கையை கலந்து கொள்ள முடியாது என்று கூறினார். சாதனை வீரர்கள் பஸ்கட்டல் என்பது அவருக்கு மட்டும் இருக்காதா, ஒட்டுமொத்த மக்களுக்கு இருக்காது என்பதற்காக தான் குரல் கொடுத்தார். ஆனால் இன்று பெற்றோருக்கு வாக்குறுதி என்கிறார். இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்தில் ஏற்றாத ஒரு செயலை தமிழகத்தில் செய்கிறார்கள். எதிர்கட்சிகள் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கின்றன. அவர்களின் சொந்த பிரச்சனைக்காக மட்டுமே சட்டசபையை போராட்ட களமாக மாற்றிக் கொண்டிருக்கும் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இந்த வாக்கா ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் மக்களே. உங்களின் வாக்குகளை இருக்க வேண்டாம். நிச்சயமாக ஒரு நல்ல தலைவருக்கு, நல்ல மனிதருக்கு, புரட்சி கலைஞரின் வேட்பாளராம் மணிவாணன் அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை ஓட்டு சின்னத்திலே முத்திரையிடும்படி உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்கிறோம். நண்பர்களே, மிகவும் உயர்ந்த மனிதர். தான் நடித்து சம்பாதித்த பொருளை தமிழக மக்களுக்காக செலவிடுவேன் என்று 30 ஆண்டு காலமாக நலத்திட்டங்களை செய்து வரும் உன்னத தலைவர். இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு என்று விடுதலை கிடைக்கிறது அன்று என் பிறந்த நாள் கொண்டாடுவேன் என்று சமரமளித்த ஒரு உன்னத தலைவர். அப்படிப்பட்ட உங்கள் தலைவர் புரட்சி கலைஞர் அவர்களின் வேட்பாளர் மணிவாணன் அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை ஓட்டு சின்னத்திலே முத்திரையிடும்படி கேட்டுக் கொள்கிறோம். நண்பர்களே,